குழந்தைங்களே, இன்னைக்கு நோன்போட 29வது நாள், 29வது பாசுரத்தை பார்க்கலாம். இந்த பாசுரத்துல என்ன சொல்றாங்கன்னா, இந்த நோன்பை நாங்க எதுக்காக நோற்றோம், எங்களோட அதற்கான பலன் என்ன, மொத்த இந்த திருப்பாவை பாசுரங்களோட தத்துவமே இந்த 29வது பாடல்ல இருக்கிறதாக சொல்றாங்க. சிற்றஞ்சல்காலே வந்து உன்னை சேவித்தோம் அப்படின்னா, சூரியன் உதிக்கிறதுக்கு முன்னாடி காலகத்தாலே ரொம்ப 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 வைகரைன்னு சொல்லுவாங்க, அந்த டைம்லயே நாங்க உன்னை வந்து பார்க்க வந்துட்டோம். குளிச்சுட்டு உன்னை வந்து சேவிக்க வந்துட்டோம். நாங்கள்லாம் யாரு? ஆடு மேய்க்கிற மாடு மேய்க்கிற குடும்பத்துல பிறந்தவங்க, இடையர்கள். நீ எங்களுக்கு தலைவனாக வந்தது எங்களோட பாக்கியம். நீ எங்களுக்கு தலைவனாக வந்ததுனால உனக்கு நாங்கள் வேலை செய்கிறோம். எங்ககிட்ட நீ வேலை வாங்கு, அது உன்னுடைய உரிமை. நான் உங்களுக்கு வேலை செய்யறதுக்கு நாங்கள் கடமைப்பட்டு இருக்கிறோம். நான் ஒன்று சொல்றேன், நீங்க பறை கொடுக்குறீங்கிறதுக்காக நாங்க உங்களுக்கு வேலை செய்யலை. எற்றைக்கும் ஏழே பிறவைக்கும் உன்னோடுதான் இருக்க வேண்டும் என்பதற்காக நாங்கள் செய்கிறோம். எற்றைக்கும் எப்போதும், இந்த பிறவியில் மட்டுமல்ல, 14 பிறவிகளும் உனக்கு அடிமையாக, உனக்கு சேவகம் புரிபவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும். அப்படி இருக்கும் பாக்கியத்தை நீ எங்களுக்கு கொடுக்க வேண்டும். உன்னை தவிர வேற யாருக்கும் நாங்கள் சேவகம் செய்ய மாட்டோம். வேற யாரையும் நாங்கள் தலைவராக ஏற்றுக்கொள்ள மாட்டோம். வேற யாருக்கும் நாங்கள் அடிமைகளாக இருக்க மாட்டோம். உனக்கு மட்டும்தான். எங்க மனசுல வேற ஏதாவது எண்ணம் இதையும் மீறி தோணிச்சுன்னா அதையெல்லாம் கிருஷ்ணா நீயே அழிச்சிடு. நீதான் எங்கள் தலைவன். உனக்கு மட்டும்தான் நாங்கள் வேலை செய்வோம். நீதான் எங்களை ஆட்கொண்டிருக்கிறாய். இந்த பறை வேணும், பறை கொடுத்துட்டேன்னா நம்ம 2 பேருக்குள்ள தொடர்பு முறிஞ்சு போச்சுன்னு அர்த்தம் இல்லை. இது 7 ஜென்மங்களிலும் தொடரக்கூடிய தொடர்பு. நீதான் எங்கள் தலைவன், நாங்கள் தான் உங்கள் சேவகர்கள் அப்படின்னு இந்த ஆயர்பாடி பெண்கள் சொல்றாங்க. இன்னைக்கு இத்தனை நாளும் கிருஷ்ணனுக்கு கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருந்த கம்சன் எப்படி செத்து போனான், அது நமக்கு தெரிஞ்சாதான் இந்த கம்ப்ளீட் இது முழுமையாகும். சரி, நான் உங்களுக்கு முன்னாடியே சொல்லியிருக்கேன், கம்சன் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு அரக்கனையாக அனுப்பிச்சு கொண்டிருந்தார். கடைசியில் இவங்க 2 பேரையும் மல்யுத்தத்துக்கு அழைக்கிறார். ஒரு யாகம் மதுராவுக்கு அழைக்கிறார். நாங்கள் ஒரு யாகத்தை நடத்த போகிறதாக இவங்களை எல்லாருக்கும் அழைப்பு விடுத்திருக்கார். யாரை விட்டு அழைப்பு விடுத்திருக்கார்? அக்ரூரர்ங்கிற மந்திரியை விட்டு அழைப்பு விடுத்திருக்கிறார். அக்ரூரர் கிருஷ்ணனுக்கு விசுவாசமானவர். ஆனா அவர் கம்சனுக்கு மந்திரி. அவர் சொன்னதைத்தானே கேட்க முடியும். கிருஷ்ணர்கிட்ட வந்து பலராமனும் கிருஷ்ணனும் இருக்கும் பொழுது ரொம்ப ரொம்ப தயக்கத்தோட சொல்றார், எனக்கு இப்படி ஒரு வேலை கொடுத்துருக்காங்க, உங்க 2 பேரையும் மதுராவுக்கு கூட்டிட்டு வர சொல்லி அங்க ஏதோ ஒரு சதித்திட்டம் இருக்குன்னு என் மனசுல படுறதுங்கிறார். அப்போ கிருஷ்ணன் சொன்னீங்க, அதை பத்தி எல்லாம் கவலைப்படாதீங்க, நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு இவங்க 2 பேரும் வராங்க. வர வழியில ஒரு கூலின யாரு, முதுகுல அப்படி உருண்டையா இருக்கும், அவங்க ரொம்ப குள்ளமா இருப்பாங்க இல்லையா, அவங்க பேரு கூனியா ஒரு லேடி வராங்க. அந்த லேடி வந்து அவங்கள தாண்டி போட்டு ஒரே சந்தன வாசமா இருக்கு. என்ன இவ்வளோ சந்தன வாசமா இருக்கே, நீங்க யாருன்னு கேட்டோடனே, எனக்கு வந்து என் பேர் திருவிக்கிரி, அதாவது 3 விதமான உடல் கோணல்களை உடையவள், அதனால அவளுக்கு அந்த பேரு. நான் சந்தனம் அரைக்கிறவள். அந்த சந்தனம் வந்து மிகுந்த வாசனையா இருக்கும். இதைத்தான் கம்சராஜா பூசிப்பாரு அப்படின்னு சொல்ல. அப்படியா, நாங்களும் கொஞ்சம் பூசிக்கிறோமே அப்படிதான். அவள் சந்தோஷமா கொடுப்பா. கிருஷ்ணனும் பலராமனும் வாங்கி பூசிட்டு திருப்பி கொடுப்பாங்க. அந்த கேள்விக்கு ஒரே ஆச்சரியம். ஏன்னா அதுல கொஞ்சம் கூட குறைஞ்சிருக்காது. இவங்க எல்லாம் எடுத்து பூசிட்டு இருப்பாங்க, அந்த சந்தனத்தோட அளவு குறையவே கிடையாது. அவளுக்கு ஒரே ஆச்சரியமா இருக்கும், எப்படி ஆச்சு, இது எப்படிவாங்க, கொஞ்சம் பக்கத்துல வாங்க வந்து கிருஷ்ணர் வந்து அவள் தவா கட்டி நிமித்துவார், உடம்பு நிறுத்துவார். அவளுடைய கூந்தல் எல்லாம் சரியாகி அவ ஒரு அழகான பெண்ணா வந்துடுவான்.
அவளுக்கு ஒரே ஆச்சரியம் அந்த கேள்விக்கு. தான் இப்படி ஒரு குமரி பெண்ணா எப்படி வந்தோம், அவ்வளோ அழகா இருப்பா. கிருஷ்ணனுடைய பாதைகளை விழுந்து நன்றி சொல்லிட்டு அவளுக்கு கண்ணில் ஆனந்த கண்ணீர் வரும். அவள் போய்விடுவாள். அதுக்கப்புறம் இவங்க கம்சனுடைய யாகசாலைக்கு அந்த மதுராவுக்குள்ள நுழையும் போதே முன்னாடியே சொல்லியிருக்கேன் எப்படி குவலைய பீடம்ங்கிற ஒரு யானையை விட்டு கொல்ல பார்த்தாங்க. அந்த யானையை கிருஷ்ணர் கொண்டுடுவார். அதுக்கப்புறம் மல்யுத்தக்காரர்கள்லாம் இருப்பாங்க, சாணூரன் முஷ்டிகன், இவங்க 2 பேரையும் கிருஷ்ணரும் பலராமனும் கொண்டுடுவாங்கன்னு முன்னாடி சொல்லியிருக்கேன். இதையெல்லாம் பார்த்துட்டு இருக்கிற கம்சனுக்கு ஒரே கோபமா இருக்கும். அது மட்டுமல்ல, அங்க ஒரு பெரிய வில்லு வச்சிருக்கும். யாரும் அதை தொடக்கூடாதுன்னு ஆட்கள்லாம் அதை பாதுகாத்துட்டு இருப்பாங்க. கிருஷ்ணன் நேராக வருவார். அந்த வில்ல அப்படி சொல்லுவாங்க, இடது கையால் எடுப்பார். தடுத்து தடுத்து பார்ப்பாங்க, அவங்களால தள்ளி விட்டுருவார். தள்ளி விட்டுட்டு அதில் நாணயத்தை அதை உடச்சிடுவார். இது பயங்கர அந்த சத்தம் வந்து பயங்கரமாக இருக்கும். கம்சனுக்கு இது இன்னும் கோபத்தை அதிகரிக்கும். அப்புறம் சாணூரர்கிட்டையும் முஷ்டிகர்கிட்டையும் சண்டை போட்டு முடிச்சதுக்கப்புறம் ஆத்திரமா இருக்கும். எல்லாம் கூப்பிட்டு சொல்லுவார், இவங்க 2 பேரும் ஜெயில பிடிச்சி போடு. இந்த நந்தகோபர், இந்த கிருஷ்ணன், பலராமன் இவங்கெல்லாம் ரொம்ப கெட்டவங்க, முதல் வேலை ஜெயில பிடிச்சி போடுன்னு சொன்ன உடனே எங்கேருந்து தான் கிருஷ்ணனுக்கு அந்த ஆத்திரமும் கோபமும் பலமும் வந்ததோ, நேர கம்சன் உட்கார்ந்துருக்கிற அந்த மஞ்சத்தை கிட்ட போய் அப்படி நின்று அப்படி கம்சன் கிடுகிடுத்து போயிடுவான். உடனே அவன் கையில் இருக்கிற ஆயுதத்தை எடுப்பான், வாளை உருவான். ஆனா அந்த கை அப்படி ஒரு பிடிப்பான் பாருங்க கிருஷ்ணன். அவனால கையை ஒண்ணுமே பண்ண முடியாது. அதுக்கப்புறம் கம்சனை துவம்சம் பண்ணி விட்டுடுவான், சாகச்சிடுவான். அப்படியே கம்சன் கீழே விழுந்து செத்து போயிடுவான். இதுதான் கம்சனுடைய இறப்பு. கம்சன் செத்து போயிடுவான். இவ்வளவு நாள் கிருஷ்ணர் விட்டு வச்சிருந்தார். ஏதோ ஒரு தடவை புத்தி வரும், 2 தடவை புத்தி வரும். கடைசியில் புத்தி வரதாவே தெரியல. கம்சனை கொல்றதை தவிர வேற எந்த வழியும் இருக்கல. ஏன்னா கம்சன் தன்னுடைய அப்பாவையே ஜெயிலில் போட்டான், தன்னுடைய தங்கையை ஜெயிலில் போட்டான். இப்போ இவங்களே ஜெயிலில் போட சொல்லும் போது கிருஷ்ணன் வந்து உனக்கு ஒரு பாடம் கற்பிக்கலைன்னா நான் யாரு அப்படின்னு கம்சனை கொன்று விடுகிறான். இதுதான் கம்சனை கொன்ற கதை. நாளைக்கு நோன்போட கடைசி நாள், கடைசி பாடலோட உங்களை சந்திக்கிறேன்.